ஹலோ வெல்கம் பேக். நான் தோஸ் லாங் ஹேர் டிப்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ அப்லோட்லாம் பண்ணி. ஹெல்த்து கொஞ்சம் இஷ்யூ ஆனதுனால நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணல. இனிமேல் வந்து தொடர்ச்சியாக வரும். இப்போது நம்ம வந்து ரொம்ப ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஒரு கரண்டியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு, இப்போ நான் காட்டியிருக்கிற அந்த என்னதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அது வந்து ஒன்றும் இல்லை, கசலாங்கண்ணி கீரை. நான் வந்து வீட்லேயே வந்து வளர வச்சு பறித்து காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இது கொஞ்சமாக எடுத்து ஆயிலில் போட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் வந்து ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து நம்ம வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது வச்சுட்டு உடனே ஹேர் வாஷ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் வந்து ஹேரில் வந்து இருக்கிற சிக்கு எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் ஆயில் மசாஜே கொடுப்பேன் ஹேருக்கு. நீங்கள் வந்துட்டு வீக்லி 3 டேஸ் மட்டும் இந்த ஆயில் யூஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து தேங்காய் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து கேஸ்ட்ராக் ஆயில் கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் கேஸ்ட்ராக் ஆயில்னால் ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். தாராளமாக பண்ணலாம். ரொம்ப ஹேர் லாஸ் ஆகுது, உங்களுக்கு வந்து ஹீட் உடம்பு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஆயில் வந்து கண்டினியூவாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன மாதிரி உங்களுக்கும் ஹேர் வளரும் அப்படின்னு நான் ஒரு தப்பான ஒரு கமெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். எப்போவுமே நம்ம சேனலில் ரெகுலராக சொல்கிற ஒரு விஷயந்தான். ஃபாலோவர்ஸ்க்காக இருந்தால் கண்டிப்பாக வந்து தெரியும் நம்ம சேனலை பற்றி. அப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய வெள்ளைப்பிடிப்புள்ள ஆயில் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகுது, திரும்பவும் ஹேர் வந்து கொட்டுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து எந்த ஒரு ஆயிலாக இருந்தாலும் அதில் வந்துட்டு இந்த கசலாங்கண்ணி கீரையை ஆட் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும். அப்போது நம்மளோட ஹேர் மசாஜ் வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப லாஸ் ஆகுது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை ஒரு 1 மந்த் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ரிசல்ட் நல்லாவே தெரியும். நான் இது வேணும்னே சொல்ல, நான் இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.